வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் நம்ம ஒவ்வொருத்தரோட மனசாட்சியையும் உழுக்குற விஷயம். ஏன்னா கோயம்புத்தூர், புதுக்கோட்டை, சிவகாசி என வெவ்வேறு ஊர்ல இருந்து வரக்கூடிய செய்திகள் என்ன தெரியுமா? ஆனா செய்தி ஒண்ணுதான். ஒரே மாதிரியான செய்தி. இந்த செய்திகள் கேட்கும்போது நமக்கே ஒரு பயத்தையும் அதே நேரம் ஒரு கோபத்தையும் உருவாக்குது. இந்த செய்திகள்லாம் பார்க்கும் பொழுது இன்றைய தலைமுறையினருக்கான, அதாவது நம்ம ஒரு சமூகம் என்ற பார்வையில சிந்திக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா புதுக்கோட்டை, சிவகாசி, கோயம்புத்தூர். புதுக்கோட்டையில மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு பாலியல் கூட்டு வன்கொடுமை. சிவகாசியில 12 வயது சிறுமிக்கு 17 வயது சிறுவன் பாலியல் தொல்லை. கோயம்புத்தூர்ல 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக விசாரணை நடந்துட்டு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது பெண்கள் மீதான பாதுகாப்பையும் சிறுமிகள் மீதான பாதுகாப்பையும் நம்ம எங்க கொடுக்கிறோம்? இது தனிமனித தவறுன்னு சொல்றதை விட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இது ஒரு அரசாங்கத்தோட தோல்வியா தான் பார்க்க முடியும். அதற்கான என்ன சாத்தியக்கூறுகள்? இத பத்தி டீட்டெயிலா அன்ஃபில்டரான காரணங்களை வாங்க வீடியோக்குள்ள. புதுக்கோட்டையில மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு நடந்த கொடுமை. கோயம்புத்தூர்ல 10 வயது சிறுமிக்கு நடந்த துயரம். சிவகாசியில் 12 வயது சிறுமிக்கு நடந்த சம்பவம். இது எல்லாமே வெறும் குற்றங்களா மட்டுமே பார்க்க முடியாது. இது நம்ம மனித நேயத்தின் மீதான காயங்கள். அவங்களோட குடும்பங்கள் என்ன மாதிரியான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பாங்க. இதை நம்ம கற்பனையால கூட செஞ்சு பார்க்க முடியாது. குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து எதுவுமே இல்லை. குற்றவாளிகள் கூடிய சீக்கிரம் தண்டனையை கொடுக்க வேண்டும். அதே நேரம் சட்டம் தன் கடமையை செய்யும் பொழுது நாம் தனி மனிதராக ஒரு சமூக பொறுப்பாக நாம என்ன செய்ய போறோம்? குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுப்ப நமது ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஆரம்பிக்க வேண்டும். அதாவது பெண் குழந்தைகளை மதிப்பதையும், அவர்கள் ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் என ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் உடல் சார்ந்த வரையறைகளை உடல் சார்ந்த எல்லைகளை சிறுவயதில் இருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும். 2வது விஷயம், நமது சமூகத்தில் காயப்பட்டவர்களோட அவர்களுக்கு கிடைக்கும் அளவு சமூக ஆதரவு கொடுக்க வேண்டும். அவர்கள் தங்களது குறைகளையும் தங்கள் மீதான பாதிக்கப்பட்ட வன்முறைகளையும் புகார்களையும் இந்த சமூகத்துக்கு எதிராக குற்றமாக புகார் செய்வதற்கும், நீதிமன்றத்தை அணுகுவதற்கும், காவல்துறையை அணுகுவதற்கும், மக்கள் மனித உரிமை ஆணையத்தை அணுகுவதற்கும் அவர்களுக்கு தைரியமாக ஆதரவளிக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவாகவும் சாதகமாகவும் செயல்பட வேண்டும். சமூக ஆர்வலர்கள் மற்றும் கல்வி நிலையங்கள் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருப்பதை உறுதி. குழந்தைகள் கூட இது போன்ற அநீதிகளுக்கு ஆளாகக்கூடாது. உங்களைப் போலவே எனக்கும் அதே விருப்பம். இது சாத்தியமாக வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் பெண்களுக்கு பாதுகாவலராக இருக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்காக அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த சமூகத்தில் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து குரல் கொடுப்போம். கருத்துக்களை கருத்துரை பெட்டியில் பதிவிடுங்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதிக்காக குரல் கொடுப்போம். ஒன்றுபட்டு குரல் கொடுப்போம். நீதிக்காக குரல் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.